வாத்துக்கு வரும்போது யூஸ் டு பி சோ தின். கமலஹாசன் வீட்டுக்கு தான் வருவார், வந்திருக்காரு. ஓஎஸ், நாங்கள் 3 பேருமே கார்ட்ஸ் விளையாடி இருக்கோம். அப்ப எல்லாமே ஒரு சின்ன லவ் இருக்கு அப்படி தெரியல உங்களுக்கு? நீங்க லவ்னு சொல்றே தவிர மேபி அவன் மனசுக்குள்ள அங்க வந்து பேசும்போது கூட 95% பேசினா சினிமா பற்றி தான் இருக்கும். இப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார், கண்ணாடியை பார்த்தானா இப்படி பார்த்து இப்படி பார், இப்படி பார், நல்லா தான் இருக்க அப்படின்பா. தே ஹேட் அ வெரி மியூச்சுவல் லைக்கிங் ஃபார் ஈச் அதர். அப்படி பாப்பா, ரசிப்பா. கமலுக்கு ஏதாவது பண்ணா அப்படி பார்ப்பார், சரியா இருக்கான்னு. இப்படின்னாக்கா ஹீ வில் சேஞ்ச். கமல் அந்த நேரத்துலலாம் எப்படின்னா ஸ்ரீவித்யாவா அவ கேரியர் ஆனாக்கா 2 பேரும் தனியாக இப்படி உட்காந்து பேசும்போது, மனசு பேசும்போது தேவர் அட்பார். கமல் அது பண்ணாத, இது சாப்பிடு, இது பண்ணு, இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் டு ஹேவ் லைக் திஸ். அது வந்து ஷி சேட் வேண்டாம், கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. ஷி ஹேட் ஒன்லி கமல் ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட். கமல் கம்யூனிட்டி பார்க்க மாட்டார். ஆனால் வாரத்தில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்து இந்த மாதிரி நோம்பு, ஒரு நோம்பு கூட ஒரு 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்தது. தனக்கு ஏன் வந்து அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு ஏன் இன்னும் பெரிய ஹீரோயின் கிடைக்கல. பட் ஷீ யூஸ் டு ஃபீல் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் வெயிட். நான் இப்படி இருக்கேனேங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருந்தது. என் லைஃப் தான் இந்த மாதிரினாக்கா எல்லா சினிமா பாத்திரங்களும் அப்படி தான் வருதும்பா. எல்லா காதல் தோல்வியான சினிமா இதுதான் எனக்கு வருது அப்படின்பா. வணக்கம், வாழ் தமிழ் நண்பர்களே. அண்மை காலமாக ஒரு வீடியோவில் தான் ஸ்ரீவித்யாவை மனதார காதலித்ததாகவும் அது கடைசியில் நடக்கவில்லை என்றும் கமல் உருகி பேசியிருக்கிறார். இது பற்றி தான் பேசுவதற்காக நாம் கலைமாமணி சோபனா அவர்களுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். கலைமாமணி சோபனா ரமேஷ் அவர்கள் ஸ்ரீவித்யா குடும்பத்தோடு மிக நீண்ட தொடர்புடைய, சொல்லப்போனால் அவர்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஸ்ரீவித்யாவின் மிக நெருங்கிய சிநேகிதி. ஸ்ரீவித்யாவின் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி காலம் வரை அவரோடு மிகவும் நெருக்கமாக பழகியவர். இருவரும் மனது விட்டு பேசியவர்கள். சோபனாவை சந்திப்பதற்கு காரணம் இவர்களுடைய காதலை பற்றி ஏதேதோ கட்டுக்கதைகள் சமீப காலங்களில் சோசியல் மீடியாவில் உலவிக் கொண்டிருந்தன. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இடமாக நாம் அவரை சந்திக்கிறோம். வணக்கம் சோபனா ரமேஷ் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமல் வந்து என்ன சொல்வாருன்னா, நான் வந்து ஸ்ரீவித்யாவை லவ் பண்ணேன், ஆனால் அது என்னமோ நிறைவேறலை. இந்த விஷயம் ஸ்ரீவித்யாவுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தா பின்னாடி செய்திகள்லாம் வருது. ஸோ உங்களுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம்? அது அவங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஏன்னா அப்பாவுக்கும் எம்எல்வி அம்மாவுக்கும் ரொம்ப நல்ல வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கு அடிக்கடி வருவா. எங்கள் அம்மாவோட ரொம்ப நல்லா பேசுவா. வந்தா எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது, எம்எல்வி அம்மாவுக்கு ரிஹர்சல் இல்லாமல் கிளாஸஸ் இல்லாமல் இருக்கும் போது வந்துடுவா. ஸ்ரீவித்யாவோட சின்ன வயசுலேருந்து? ஆமாம், கொஞ்சம் பெரியவங்க தான். சின்னதுன்னா நான் 8 வயசு 10 வயசு சொல்ல மாட்டேன். we were almost in 14-15 years அந்த மாதிரி தான். அப்போ உட்காந்துட்டா தரையில் தான் உட்காருவா. சோஃபாலாம் இருந்தால் கூட சரி, அம்மா என்னால் உட்கார முடியாதனால நீங்கள் உட்காருங்கோ, நான் கீழே தான் உட்காந்து. ஸ்ரீவித்யாவோட குடும்பம் வருவா. சரி, பிக்கப் சாஸ்திரி நகரில் இருந்தால் நாங்கள் இந்திரா நகரில் இருந்தோம். அது பக்கத்தில். அப்போ தான் அடிக்கடி வருவா. வந்து உட்காந்துட்டு டாக்ஸி, ஐயோ எம்எல்வி அம்மா எப்போ வந்தாலும் ஒரு அந்த எல்லோ கலர் டாக்ஸி இருக்குமே அதில் தான் வருவா. ஏன்னா ரொம்ப நாள் கார் இல்லை அவளுக்கு. ஆனால் டாக்ஸி டிரைவர் ஒருத்தன், ஆஸ்தான டிரைவர் ஒருத்தன் இருந்தால் அவள் தான் எங்கே போனாலும் அழைச்சிட்டு போவான். அம்பாசிடர் அதில் வருவா. வந்தானாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து பேசிட்டு போவா. எம்எல்ஏ வருவாங்க, ஸ்ரீவித்யாவும் தனியாக வருவாங்க. ஸ்ரீவித்யா தனியாக பிக்கப் பண்ண வருவா. கார் போய் அழைச்சிட்டு வரும், இல்லை கிளாஸ் போயிருந்தா அதுதான். ஆனால் ரொம்ப நேரம் தங்குறது பேசுறதுங்கிறது எம்எல்வி அம்மா தான் பேசுவா. சரி, சரியாக பாட ஆரம்பிச்சிருவா. அது வேற. நான் டான்ஸில் இருந்ததுனால ரொம்ப ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஸ்ரீவித்யாவே பாடி என் டான்ஸுக்கு பாடணுங்கிற இதான் ரிஹர்சல்லாம் கூட பண்ணியிருக்கோம் வீட்டில். ஆமாம்மா, ரிஹர்சல் எல்லாமே பண்ணியிருக்கோம். வந்து பண்ணும்போது ஏன்னா எம்எல்வி அம்மா யூஸ் டு சிங் ஃபார் ஸ்ரீவித்யாவுக்கு பாடுவா. பாடும்போது எனக்கு நான் இதில் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பாட வருமா என்ன பாடுவா. ஆனால் வந்து நம்ம கம்பேரிசன்னா அது வேற விஷயம். ஆனால் பாடுவா. ஸ்ரீவித்யா வந்து அந்த ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டா அது வேற மாதிரி ஆயிருக்கலாம். அப்போ வந்து அந்த நேரத்தில் தான் ஷூட்டிங் பாலச்சந்தரோட கமிட்மெண்ட் ஆச்சு. ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல ஷீ குட் நாட்
சிங் ஃபார் மீ. அது எனக்கு மன வருத்தம், அவளுக்கும் அது மன வருத்தம் தான். அதுல எந்த வயசுல அது? எனக்கு ஒரு 16. ஷீ இஸ் 5 years older to me. அப்ப அந்த காலகட்டத்துல உங்கள்ட்ட நிறைய மனசு விட்டு பேசுவா. நாங்கள் வெளியே போவோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் பேசும்போது யோசனை பண்ணி பார்த்தா ஆட்டோவில் கிளம்பி நாங்கள் பீச்சில் போய் உட்காந்துருக்கோம். நீங்களும் ஸ்ரீவித்யாவும்? ஆமாம். இந்த பீச்னா அப்போல்லாம் பெஸ்னல் பீச்லாம் அவ்வளோ பாப்புலர் இல்லை. அது வந்து நாங்கள் அங்கே போக மாட்டோம். மெயினா அதில் போய் உட்காந்துட்டு அப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவோம். திடீர்னு ஏதோ ஒரு யோசனையில் போயிடுவா. நான் பார்த்துட்டே இருப்பேன். யோசனையில் போயிடுவாங்க. வித்துக்கா, ஐ காலர் வித்யான்னு சொல்ல மாட்டேன், வித்துக்கா தான் சொல்லுவேன். அண்ட் பிகாஸ் இஸ் even though 5 years என்னை பேரை சொல்லியே கூப்பிடும்பா என்ன. ஆனால் அவங்களோட தோற்றம் வந்து கொஞ்சம் ஷீ இஸ் அ லிட்டில், அவள் அம்மாவையும் அப்பாவையும் ஷீ இஸ் டேக்கன் ஆஃப்டர் தெம். அதனால என்னோட சின்ன சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமாம், அப்பயே ஆரம்பிச்சாச்சு. ஷீ ஸ்டார்டட் தட் வே. ஆனால் வந்து சினிமா பிடிச்சது. அவள் அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அவள் அப்பாவுக்கு பிடிச்சது. அவள் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறது, விகட கவியில் அவர் வந்ததெல்லாம் அவருக்கு வந்து ஹீ இஸ் டு என்கரேஜ். அதனால வந்து அவருக்கு வந்து தான் பொண்ணு சினிமாவில் வருதுங்கிறது அவருக்கு விருப்பம். எம்எல்வி அம்மாவுக்கு இல்லை. எம்எல்வி அம்மாவுக்கு அவ்வளவா இல்லை. ஆனால் ஷி வாஸ் வெரி ஃபர்ம். பாலச்சந்தர் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த பொண்ணு வந்து என்கரேஜ் பண்ணுவார், கூட போயிருக்கார், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அண்ட் சினிமாவில் வரும்போது ஷி வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரோவர்ட் தான். எப்பயாவது எங்கிட்ட நல்லா பேசுவா. வெரி ஃபியூ பீப்புள் ஷீ யூஸ் டு லைக். ஷீ ஹேட் 2-3 ஆஃப் கிளாஸ்மேட்ஸ். அது பேசுவா. ஆனால் கம்பைன் பண்ண மாட்டான். நானும் அவளும் மட்டும்தான் இருப்போம். அந்த மாதிரி தான் வி யூஸ் டு திங்க். அண்டு சினிமாவில் நடந்த ஜோக்கு, சினிமாவில் நடந்த செட்டில் நடந்த விஷயம்லாம் பேசுவாள். அப்போ எனக்கு அவ்வளோ ஈடுபாடு சினிமாவில் இல்லைனாலும் எனக்கு டான்ஸு, ஸ்கூலு அந்த மாதிரி இருந்த போது கூட பட் ஐ ஹேட் அ கிரேட் லைக்கிங் ஃபார் ஹர். அது ஏன்னு தெரியாது, சில பேரை பார்த்தா ஏன் பிடிக்கும்னு தெரியாது. உட்காந்து கேட்பேன். பீச்சில் வேற என்ன மனசு விட்டு பேசுவாங்க? இல்லை, ஏதாவது இந்த லவ் அஃபேர் அவர் அவன் என்னோட பார்த்தா அது வராது. தான் எப்படி நல்லபடியாக வரணும், தனக்கு ஏன் வந்து அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு ஏன் இன்னும் பெரிய ஹீரோயின் கிடைக்கல. பட் ஷீ யூஸ் டு ஃபீல் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் வெயிட். சாப்பிடாம இருப்பாள் ரொம்ப. அதனால வந்து ஒரு வேர்க்கடலை நானும் வாங்கினா கூட பீச்சில் ஒரு 12-13 வேர்க்கடலை தான் சாப்பிடுவாள். மீதை தூக்கி எனக்கு போட்டுருவாள். நீ உனக்கு நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், உனக்கு தேவை நீ சாப்பிடும்பா. 10 தான். அது கூட அப்படி ஷீ யூஸ் டு ஹேவ் இட். ரொம்ப ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா தான் வெயிட் போட்டுட்டோமே, குறைக்க முடியலையேங்கிறத ரொம்ப ஒரு ஏக்கம் ரொம்பவே உண்டு, ரொம்ப உண்டு. என்னை தொட்டு பார்த்துப்பா, பார் இந்த மாதிரி நான் எப்போ ஆவேன் அப்படின்பா. அதனால ஏன்க்கா நல்லா தானே இருக்கேன் நீங்கள். அப்போ எனக்கு உங்கள் கண்ணை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, உங்கள் ஹேரை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ நீட் டு சேஞ்ச் த டாபிக். அப்படி பார்த்தாலே கண்ணு அப்படி பேசும். வித்யாக்காவோட கண்ணு நல்லாவே பேசும். அப்படி பார்த்தா இட் யூஸ் டு பி பியூட்டிஃபுல். யாருமே அவன் திருப்பியும் பார்ப்பா. அந்த மாதிரி ஒரு கண். அதில் பண்ணும்போது ஹேரை எப்போதும் பிரித்து விட்டுடுவா. அம்மா சொல்லுவா, கிளிப்பு போடு, ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ அப்படின்பா. சரின்னு அப்போ போட்டுப்பா. வெளியே வந்தோடனே அதை அவுத்துருவா. அது ஏன்னா அவளுக்கு அது பிடிக்கும். She used to leave a long hair. So that was the thing. வெயிட்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் கண்ணையும் ஹேரையும் பற்றி பேசுவேன். அப்போ வீட்டில் அவருடைய பிரதர் சங்கர்ராமன் நினைக்கிறேன், அவர் இருப்பாரா? சங்கர் இருப்பார். தம்பி இல்லையா? சங்கர் இருப்பார். அவரும் குவாய்ட், வெரி குவாய்ட். சினிமாவில் வந்து ஸ்ரீவித்யாவுக்கு பிரேக்குன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக திருவருட்செல்வர் தான் அவங்களுடைய கேரியர் ஆரம்பம். ஆனால் வந்து அபூர்வாங்கல்ல அவங்களுக்கு பெரிய பிரேக் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடியே 100க்கு 100 கிடைச்சதுன்னா கூட அபூர்வாங்கல் அவருக்கு பெரிய அளவில் பேசப்பட்டது. அபூர்வாங்கல்ல தான் அவங்க 2 பேரும் ஒரு லவ் அஃபேர் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. இது என்ன ஆச்சுன்னா, இவர் கமல் வந்து ஒரு வெடலை பையன் மாதிரி வருவார். வாத்துக்கு வரும்போது யூஸ்ட் டு பி சோ தின். கமலாசன் வீட்டுக்குலாம் வருவார். வந்திருக்காரு. ஓஎஸ், நாங்கள் 3 பேருமே கார்ட்ஸ் விளையாடி இருக்கோம். கமலுக்குலாம் ஞாபகம் இருக்காது. பிகாஸ் இட் வாஸ் இயர்ஸ் பேக். ஏன்னா அந்த டைம் இருக்கும், 2.5 hours இருக்கும். என்ன பண்ணிருக்க, வெங்காய சாம்பார் பண்ணியிருக்கியா அப்படிம்பார். அவாத்தில் வேலைக்காரி சமைக்காரி மாமி இருப்பா, பண்ணி வைப்பா. அண்ட் யூஸ் டு ஈட். கமலஹாசன் அப்பயே ஸ்ரீவித்யா வந்து கொண்டு கொடுப்பா கமலஹாசன் எல்லாமே. இட் வாஸ் நாட் அ ஹியூஜ் ஹவுஸ்லாம் கிடையாது. இட் வாஸ் அ ஹவுஸ். ஸோ அதனால ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். வெரி இன்ஃபார்மல். இட் வாஸ் நாட் அ வெரி பாஷ் ஹவுஸ்லாம் கிடையாது. டேபிள் சேர் அப்படி தான் உட்காந்து, சேர்லேயே உட்காந்து சாப்பிட்றது. சேரில் சின்னதாக ஒரு ஸ்டீப்பாய் மாதிரி. அப்பெல்லாமே ஒரு சின்ன லவ் இருக்கு அப்படி தெரியல உங்களுக்கு? நீங்கள் லவ்னு சொல்கிறே தவிர மேபி அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம், இருக்கு.
இருந்துதான் இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த காலத்துல வந்து ஓப்பனா பேசுற அளவுக்கு இருந்ததான்னு தெரியல. பிகாஸ் தேவர் நாட் கமல் வந்து வெறி வந்து சினிமா தான். அங்க வந்து பேசும்போது கூட 95% பேசினா சினிமா பற்றி தான் இருக்கும். இப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார், கண்ணாடியை பார்த்தானா இப்படி பார்த்து இப்படி பார், இப்படி பார். யூஸ் டு அந்த எய்த்தாப்புல ரெண்டு லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காளே, அவகிட்ட பேசுவார். சாப்பிட்டு முடிச்ச உடனே நேரம் கண்ணாடி பார்த்துட்டா ஃபினிஷ்ட். அது என்னென்னமோலாம் ஆக்ஷன் பண்ணுவார். இப்படி பார், இப்படி பார். நாங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சுப்போம். கமல் போகிறோம் உட்காரு அப்படின்பா. அப்போது அரங்கேற்றம் வந்த சமயம் அதெல்லாம். ஸோ அதில் வீட கவி வரும்போது உங்கள் அப்பாவை பார்க்கணும், அப்பாட்ட பேசணும், தெரியும் அப்பா அம்மாலாம் தெரியும், இருந்தாலும் அவள் பேசி கேட்கணும். திருப்பி அந்த சினிமாவை பற்றியே தான் கமல் யூஸ் டு டாக். இவன் தான் ஏதாவது சாப்பிட்றியா, காஃபி போட சொல்லட்டுமா, டீ சாப்பிட்றியா, டீ தான் சாப்பிடுவார் அப்போ. ஆனால் வந்து ஏன் இந்த மாதிரி சாப்பிட்றியான்னா வேண்டாம், ஏன்னா இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இஸ் டயட் அப்படின்னு. வெயிட் போது இப்படி பார்த்துப்பார். எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் பார்த்து சிரிப்போம். நல்லதாக இருக்க அப்படின்பா. அப்படியா அப்படின்னு அந்த சொல்கிறத வந்து நிஜமாவே நம்புவார். அப்படியா, ஐம் லுக்கிங் குட் அப்படிம்பார். ஏன்னா they had a very mutual liking for each other. அதில் அது இல்லைங்கெல்லாம் கிடையாது. மேபி கொஞ்ச நாள் ஆக கமலுக்கு வந்து பல அனுபவம் வந்த அப்புறம் வந்து அந்த மியூச்சுவல் லைக்கிங் இட் மஸ்ட் ஹவ் டர்ன் இன்டு லவ். அந்த மாதிரி நிச்சயமாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் எக்ஸ்போஷர் இஸ் ஸோ மச். அந்த காலத்தில் எக்ஸ்போஷர் இஸ் வெரி லெஸ் இல்லையா. செல்லு கிடையாது, அந்த ஃபோன் அடிக்கிறதா, போகிறது வருது, பழைய ஃபோன் தான். அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு அன்பாக சாதகமாக பேசக்கூடிய மக்கள்ங்கிறது எடுத்துட்டா ரொம்ப கம்மி தான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வாஸ் தேர். ஏன்னா கமல் கம்யூனிட்டி பார்க்க மாட்டார். ஆனால் அவள் ஆற்றுல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்து இந்த மாதிரி நோம்பு கூட இவ 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்தது. மண்ணி நோம்பு இன்னைக்கு வடை சாப்பிட வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்ட்டு சொல்லுவார். யாரு? கமல். யார மண்ணின்னு சொல்லுவார்? சாருஹாசன் வாய்ஃப் இல்லையா, மண்ணி தான் அப்படி கூப்பிட்டுருக்கான்னு. என்னத்த நோம்பு அப்படின்பா இவ உடனே அதே தான் நானும் கேட்டேன். என்ன நோம்பு கட்டிக்கலன்னா மட்டும் இவர் ஹஸ்பண்ட் ஆக மாட்டாளான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். இங்கே மண்ணி விடமாட்டா, அப்படிலாம் பேசாத, அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது சாவித்திரி, அந்த இதில் இல்லையா அதில் இல்லையான்னு கதையெல்லாம் சொல்லுவாள். நான் உட்காந்து கேட்பேன், சரி அவள் பேசும்போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பேன் அப்படின்னு. இவளும் அவள் அம்மா சொன்னால நம்பிக்கை உண்டே தவிர ஸ்ரீவித்யாவுக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை யாரும் இல்லையேங்க. ஸ்ரீவித்யா வந்து கமல் வீட்டுக்கு போவாங்களா? கமல் வீட்டுக்கு ஒன் ஆர் ட்வைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கப் பண்ண போகும்போது வண்டி வந்தது, காமனாக இருந்தது. அதனால அப்போ போய் எங்கே இருந்தார்? ஆல்வாபேட். அதே வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருந்தாங்க, ஆல்வாபேட்டில் தான். அப்போ போய் பிக்கப் பண்ணி ஸ்டுடியோக்கு போவா. ஷீ யூஸ் டு பி இன் இதில் சாஸ்தி நகரில் இருந்தா. அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு ஆல்வாபேட்டில் பிக்கப் பண்ணிட்டு போவா, ஸ்டுடியோக்கு போவா. அபூர்வங்கள் வந்து 1975 வந்து ஞாபகம் எனக்கு. ஆமாம், அந்த படம் வந்த டைமோ அதுக்கப்புறமோ கமல்ஹாசன் தன் மனசு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கா? இப்போ பண்ணினேன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே வந்து ஓப்பனாக என்கிட்ட சொல்லலை. ஆனால் வந்து பிகாஸ் ரொம்ப வருஷமாக தெரியுங்கிறதுனால they had the care for each other. ஆனால் இவளுக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற இதில் வந்து நான் இப்படி இருக்கேனேங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருந்தது. மிஸ்மேட்ச் ஆகிடுமோங்கிற டவுட். மிஸ்மேட்ச் தான் ஷி ஹேட் தட். அதனால வந்து கமலுக்கு என்ன பண்ணணும், அவன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, இதுதான் பேசுவாளே தவிர டுகெதர்னஸ்ங்கிறது ஓப்பனாக பேசுறதுக்கு ஷி ஹேட் அ காம்ப்ளெக்ஸ். அப்படி பாப்பா ரசிப்பா, கமலுக்கு ஏதாவது பண்ணால் அப்படி பார்ப்பார் சரியா இருக்கான்னு. இப்படின்னாக்கா ஹீ வில் சேஞ்ச். அதெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் ஸோ குட். அதனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பத்தில் என்றைக்குமே வந்து ஒரு ஆரம்பத்தில் வர காதலோ இல்லை ஒரு பாசமோ அது லேஸில் மறக்காது. அதுக்கப்புறம் யூ மைட் நோ சோ மெனி பீப்புள் அதெல்லாம். ஆனால் முதல்ல இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அன்பு சொல்வேனா காதல் சொல்வேனா அது டக்குன்னு மனசை விட்டு யாருக்குமே போகாது. வெளியே சொல்வாளா இல்லை வாய்ப்பு வந்தால் தான் பேசுவாளே தவிர சொல்ல மாட்டாள். இது இருந்ததுனால தான் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கமல் வந்து இந்த இன்டர்வியூவில் இந்த தேவதைன்னு சொல்லியிருக்கார். அது எதுக்கு இவ்வளோ ஆண்டுகள் அப்புறம் சொல்லணும், அது இருந்திருக்கு மனசில், அது இருந்தது. சரி, ஸ்ரீவித்யா என்னைக்காவது எனக்கு என்னமோ அவர் மேலே ஒரு ஆசை இருக்குது, ஆனால் 2 பேரும் சைஸை பார்த்தா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்,
இருந்தாலும் என்னால் அவரை மறக்க முடியல இந்த மாதிரி டோன்ல பேசியிருக்காங்களே. இல்லை, கமல் வந்து வாஸ் மோர் கீன் ஆன் தி ஆக்டிங் கேரியர். சரி. அதில் வந்து he never created a time with her to talk on their personal life. அப்படிதான் she told me. கமலுக்கு உட்காந்து நம்ம நமக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா எப்படி இருப்போம் நல்லபடியாக இருப்போமாங்கிற பேசுறதுக்கு கமல் never had any time for me அப்படிங்கிறதான் she felt for it. ஆனால் வாய்ப்பு இருந்தா பேசிப்பா, வாய்ப்பு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுங்கிறது அதை பண்ணிப்பா. அந்த அந்த இதில் வந்து அந்த அபூர்வங்கள்ல அந்த அது அப்புறம் கூட வீட்டில் வந்து பண்ணியிருக்கா. வீட்டில் இருக்கும் போது அப்படின்னு உட்காந்து பண்ணியிருக்கா. 2 பேரும் அதெல்லாம் பண்ணிருக்கோம். சும்மா நாங்களாம் உட்கார்ந்து இருக்கும் போது இப்போ அப்புறம் கமல்லாம் போன அப்புறம் நானும் அக்காவும் பண்ணோம். ஓஹோ, நீ she used to win me. சரி, கமல் எப்போ வந்து எம்எல் வசந்தகுமாரிட்ட நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்ப எப்ப சொன்னான்னு அவ சொன்னாலாம் தெரியல. ஏன்னா மம்பு வந்துடுறதே பேப்பர்ல வந்தது. பேசியிருப்பாங்க. ஆனா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ரொம்ப ஓப்பனா, அம்மாவுக்குன்னா ரொம்ப மரியாதை பேசுவா, பயம் இருந்தே தவிர she was not a friend to her. ஃப்ரெண்டா இல்லை, அம்மாங்கிற மரியாதை உலகமே பாராட்டக்கூடிய ஒரு இது. எம்எஸ் அம்மாத்துக்கு போவா, டிகே பட்டவாள் வருவா, யார் எல்லாம் ஜாம்பவான்ஸ்லாம் வரும்போது நான் அம்மாவை வந்து ஃப்ரெண்டாக யாரால ஏற்றுக்க முடியல. that's why I said she was sort of a loner. இவ்வளோ தூரம் பர்சனலாக பீச்சில் போய் பேசுகிறவங்க அவங்க கமல் மேலே தனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல பாருங்க, சரியா சொல்ல பாருங்க. சரியா சொல்லலை. அண்ட் அவளுக்கே she was matured, கெக்கபிக்கே கிடையாது. she was very matured person. அதனால இருக்க பார்த்து அளந்து தான் பேசுவா. ஆனால் பேசினா நல்லா பேசுவா. இப்படிம்பா என்ன அது ஏன், ஆனால் ஏன் இப்படி பண்ணுவாங்க தெரியாது. திடீர்னு என்னக்கா அப்படிம்பா, ஒன்றும் இல்லை அப்படிம்பா. she's got a few mannerisms. அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தானா இது அப்படி அந்த அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் 2 பேருமே திடீர்னு பேசுவோம், திடீர்னு வெளியே போவோம். கமல் அந்த நேரத்துலலாம் எப்படின்னா இவ பேசும்போது நான் பார்த்த வரைக்கும் நாட் கான் டூ டீப். ஆனால் ஸ்ரீவித்யாவா அவள் கேரியர் ஆனாக்கா கேரியர் தான். 2 பேரும் தனியாக இப்படி உட்காந்து பேசும்போது மனசு பேசும்போது தேவர் அட் பார். கமல் அது பண்ணாத, இது சாப்பிடு, இது பண்ணு, இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கோங்க, இதெல்லாம் யூஸ் டு ஹேவ் லைக் திஸ். அது வந்து ஷி சேட் வேண்டாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க மெச்சோர்டாக காமிக்கணும். why not you grow your hair அப்படி தான் சொல்லும் போதெல்லாம் அப்படிம்பார். ஆனால் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிடுவார், இப்படி பண்ணுறது இப்படி பார்க்குறது. அதெல்லாம் எனக்கே அந்த இது பண்ணும்போது இல்லை, என்னோடய ட்ரெஸ் சென்ஸ்லாம் அப்போல்லாம் வந்து தாவணி தான் போடுவோம் நான் வெளியே போகும்போது அதெல்லாம். ஆனால் இந்த காம்பினேஷன் போடு எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் அவள் ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணிக்க மாட்டாள். எனக்கு இந்த மணிமாலையெல்லாம் ரொம்ப எனக்கு இஷ்டம் உண்டு. அது ஆரம்பத்தில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்ததும் சரி, எனக்கு ஒரு சாரீஸ்லாம் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கா. ஆனால் சொல்லுவாள், இது நான் உடுத்தினது நீ உனக்கு அக்கா அப்படிம்பேன். ஷி இஸ் கிவன் சாரீஸ் டு மீ. அந்த மாதிரிலாம் அது நான், ஏன்னா அந்த ஒரு காம்பினேஷன் எனக்கு எது பிடிக்குங்கிறத, எது சூட் ஆகும் பிடிக்குங்கிறது இல்லை, எது சூட் ஆகுங்கிறது ஷியஸ். அந்த நேரத்தில் சொன்ன மாதிரி சந்திரசேகர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. ஷீ ஹேட் ஒன்லி கமல் ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட். நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் கமலை பார்த்தேன். அதே சமயம் ஷீ நோஸ் என்னை வந்து கமல் அப்படியே விட்டுடுவான் ஆக்டிங்னு வந்தா. அதுவும் சொல்லியிருக்கா, ஆக்டிங் தான், தட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வைஃப். இவரை நம்ப முடியாதுங்கிறதுக்கும், அதாவது லைஃப்ல அதான் நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்த்து சொல்லணும். நம்ப முடியாதுன்னு அவள் சொன்னதே கிடையாது. ஆனால் நானா ஆக்டிங் ஆக்டிங் தாங்கிறது அவள் ரொம்ப ஆணித்தனமாக ஃபீல் பண்ணான். அதனால அந்த ஒரு இது இருந்ததுனால ஷீ ஹேட் தட் பேலன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ்ட் பர்சன்னு. அது ரொம்ப இருந்தது. நான் இவரை நம்பினா இவளுக்கு தான் கூட இருக்கணும், தான் கூட பேசணும், தான் கூட ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மனசில் இருந்திருக்கு. ஏன்னா அவள் அம்மா வந்து she was such a great person and she was going around. அவள் அப்பா வந்து had his own friends club, ஷீட்லாம் ஆடுவார் அவர். அதனால் அதில் அவர் தனியாக இருந்தார். சங்கர் படிப்பில் போனால், இன்ஜினியரிங் பண்ணார் அவர். ஸோ அதில் போனார். ஸோ she was even though she was very popular, she was good. எல்லாமே இருந்தால் கூட அவளுக்கு அவள் சொல்லுவாள், என் லைஃப் தான் இந்த மாதிரினாக்கா, எல்லா சினிமா பாத்திரங்களும் அப்படி தான் வருதும்பா. எல்லா காதல் தோல்வியான சினிமா இதுதான் எனக்கு வருது அப்படின்பா. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓட முடியுமா,
ஓட முடியாது, டூயட் பண்ண முடியாது. டூயட் பாட முடியாது. ஸோ நின்று மரத்தில் வந்து அபூர்வங்களில் பாட்டில் கூட அப்படி நடந்து வருவா போவாளே தவிர, பட் எங்கேயாவது ஓடி பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல மேபி அந்த முருகன் படத்துல வள்ளி தேவியான அப்படி நிற்கும் போது அவங்க சொல்றது ஓரளவு உண்மை. நிறைய ஹிட்டான படங்கள் பார்த்தேன்னா, பாலஸ்தர் படமா இருக்கட்டும் அல்லது மற்றவங்களோட படமா இருக்கட்டும், சொல்லத்தான் நினைக்கிறேன், 100க்கு 100, அபூர்வங்கள், இந்த மாதிரி பல படங்களை பார்த்தோன்னா அவங்க லவ் வந்து ஏதோ ஒரு விதத்துல அது நிறைவேறாது. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சார் சினிமாலேயே அப்படியே வருது எனக்கு அப்படின்பா. அது மாதிரி சொல்லும் போது ஐயோ பாவம்னு சொல்றதா இல்லை அது ஜோக்கானா நான் சிரிப்பேன். போங்கக்கா, யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஹீரோ அப்படிம்பேன். அப்படியா அப்படின்றவா தவிர இது அப்படியாங்கிறது கேலியா என்ன சொல்கிறாளா தெரியாது. ஸோ நாங்கள் அதில் டாபிக், ஏன்னா அந்த ஏஜில் 2 பேருமே we were not mature enough to handle. 5 இயர்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஜார்ஜுக்கு முன்னாடி தான் பரதனே லவ் பண்ணாங்களே. பரதனை வந்து லவ் பண்ணானாக்கா ஒரு கேர் எடுத்தார் பரதன். ஜார்ஜுக்காக ஸ்ரீவித்யா வந்து பாப்டிசம் பண்ணிட்டாங்கன்னு செய்தி படித்தேன். இல்லை, அது வெளியே சொல்லலை. அது அந்த டாப்பிக்கே எடுக்க மாட்டா. நல்ல ஒரு கார்டியன், நல்ல ஒரு 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 ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தானா, should have lived. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.